அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் சூப்பர் மேக்ஸ். ஸோ நம்மளோட சென்டர் மேக்ஸ் சீரீஸ்ல தொடர்ந்து ஒவ்வொரு கிளாஸஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டே 65க்கான கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்த கிளாஸோட தொடர்ச்சி தான். நேற்று ப்ராபபிலிட்டியில ஸோ முக்கியமாக ஒரு 2 பார்ட் பார்த்துருந்தோம். பேசிக்ஸும் காயின்ஸும் என்ன அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ இன்னைக்கு நம்மளோட ப்ராபபிலிட்டியில பார்ட் 2 கிளாஸ் தான். இதோட நமக்கு ப்ராபபிலிட்டி கம்ப்ளீட் ஆகும். சரிதானா? சரி. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன அப்படின்னா டே 65க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு பஞ்சதந்திர கதை தான். சரியா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு குளத்தோட கரையில ஒரு தவளை நின்றுட்டு இருந்துச்சான். அப்ப அந்த பக்கமா அந்த ஒரு தேள் சொல்லுமா, ஸோ நான் அக்கறைக்கு போகணும், என்னால தண்ணியில போக முடியாது, அதனால நீ என்னைய ஏத்திட்டு அந்த பக்கம் போய் விடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குமா. கேட்ட உடனே அந்த தவளை சொல்லுமா, அதுக்கு நான் என்ன முட்டாளா, உன்னை நான் ஏத்திட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா நீ கொட்டிடுவ, அதனால நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா. அதுக்கு அந்த தேள் சொல்லுமா, உண்மையிலே நீ முட்டாள் தான், நான் உன் மேல இருக்கும்போது நான் உன்னைய கொட்டினேன்னா நானும் சேர்ந்து தானே உள்ள தண்ணிக்குள்ள போகேன், அப்ப எப்படி நான் உன்னை கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேள் சொல்லுமா. உன்னை தவளை யோசிச்சுட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதோட தோல்ல ஏத்திட்டு அது அப்படியே போய்கிட்டே இருக்குமா. அப்ப போய்கிட்டே இருக்கும்போது கரை கிட்ட நெருங்கும் போது தேள் என்ன பண்ணிடும் அப்படின்னா தவளைய கொட்டிடுமா. அப்ப தவளை தேள்கிட்ட கேக்குமா, நீ கொட்ட மாட்டேன்னு தானே சொன்ன, ஏன் இப்படி பண்ண, நான் உனக்கு நல்லது தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை கேக்குமா. அதுக்கு அந்த தேள் சொல்லுமா, இல்ல நான் வேணும்னு கொட்டல, கொட்டுறது என்னோட குணம், அதனால நான் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு ரெண்டுமே தண்ணிக்குள்ள போயிடும். ஸோ ஓகே, இந்த மாதிரிதான் என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கிற பல மனுஷங்களுக்கும் என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் என்னதான் நம்ம பேசினாலும் அவங்களோட குணம், நேச்சர் குணம்ங்கிறது மாற போறது இல்லை. அவங்க தெரிஞ்சும் பண்ணலாம், தெரியாமலும் பண்ணலாம். ஆனா அவங்களோட நேச்சர் ஒண்ணுன்னு இருக்கும்போது துரோகம் பண்றதா இருக்கலாம் அல்லது திட்டுறதா இருக்கட்டும், டெய்லி வீட்டுல கோவமா இருக்காங்க, சிறுன்னு இருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட குணம் தான். சரியா? அதை நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, அதை மாத்த முடியாது. சோ அதனால அப்படிப்பட்ட மனுஷங்கள்ட்ட போயிட்டு நம்ம என்னைக்குமே மல்லு கட்டக்கூடாது. இப்படி மாறுங்க அப்படி மாறுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க என்னதான் அதை ரியலைஸ் பண்ணாலும் ஒரு சிலரோட நேச்சர் குணம் அப்படிங்கிறது மாற போறது இல்லை. அதனால யாரும் அதை மாத்த ட்ரை பண்ணாதீங்க. அந்த குணத்தோட எப்படி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. சரியா? சோ அதை கோவப்படுத்தாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அல்லது அவங்க துரோகம் பண்றாங்க அப்படின்னா அது இழைக்காத வரை நம்ம எப்படி எச்சரிக்கையா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம தான் எச்சரிக்கையா இருந்துக்கணுமே தவிர அவங்களை நம்ம மாத்த முடியாது. ஓகேவா? குணம் கண்டு நட்பு கொள்ளணும். ஒருவேளை அந்த குணம் மோசமா இருக்கு அப்படின்னா அது நம்மள பாதிக்காத பண்ணம், அது கூட டிராவல் பண்ண பழகிக்கணும். சரியா? அவ்வளவுதான். சோ இதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சலாம். சோ இன்னைக்கு உங்களுடைய வெற்றிக்கான பாதையில் உங்களோட நான் வேல்கனி டே 65 பார்க்கலாம். சோ டே 65 பொறுத்த வரைக்கும் நம்ம நேத்து எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸும் காயின்ஸும் இது ரெண்டும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நம்ம அப்படி வரிசையா பார்க்கலாம். இதுல நமக்கு டைசஸ் இருக்கு, பால்ஸ் இருக்கு, அதர்ஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எக்ஸாம்ல கேட்கறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைசஸ், பகடைகள். சோ பகடைகள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா வரிசையா கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ற்கு மேல் கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரே ஒரு டைசஸ் உருட்டுறாங்கன்னா அதுல 4க்கு மேல என்ன கிடைக்கும். அப்ப இதுலயும் நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் தான். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா டைசஸ்க்கான என் ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம படிக்கணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் டைசஸ்க்கு என் ஆஃப் எஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா. என் ஆஃப் எஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா காயின்ஸ்க்கு என் ஆஃப் எஸ் என்ன படிச்சிருந்தோம், 2 பவர் n படிச்சிருந்தோம். அப்ப அதே மாதிரி டைசஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கான என் ஆஃப் எஸ்க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 6 பவர் n இருக்கும். ஓகேவா? சோ இதுல n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ், நம்பர் ஆஃப் டைசஸ், 6 அப்படிங்கிறது பகடையோட முகங்கள், நம்பர் ஆஃப் ஃபேசஸ். ஓகேவா? அதுல எத்தனை முகங்கள் இருக்கும் தெரியல. பகடைன்னா நம்ம விளையாடுவோம் இல்லையா, அதுதான் தாயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்ப இதுல 6 முகங்கள் இருக்கு. எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6ன்னு இருக்கும். அப்படித்தான் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனா 6 முகங்கள் நமக்கு இருக்கும் மொத்தத்துல. சரியா? சோ இப்ப இதுல ஒரு டைஸ் நம்ம உருட்டணும் அப்படின்னா அதுல நமக்கு என் ஆஃப் எஸ் எத்தனை கிடைக்கும், என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6 பவர் 1 போலாம், தட் இஸ் 6 தான் கிடைக்கும். இதே 2 டைசஸ் நம்ம உருட்டுறோம் அப்படின்னா இதுல என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ 6 பவர் 2ன்னு கிடைக்கும், தட் இஸ் 36 கிடைக்கும். இதே
3 டைசஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுல n of s ஓட வேல்யூ 6/3 that is 216 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? 216 அப்படிங்கிறது. சோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய n of s க்கான ஃபார்முலா. இத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே சோ இப்போ இதுல n of s ஓட வேல்யூ நமக்கு 6/3 216 ஆ இருக்கும். இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா क्वेश्चंस என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ இது क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ற்கு மேல் கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஒரு டைஸ் அப்படினா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 இதானே இருக்கும். சோ இதுல 4க்கு மேல அப்படினா 5 6 மட்டும் தான் இருக்க முடியும். சோ மொத்தம் ஒரு டைஸ்னா அப்ப n of s ஓட வேல்யூ 6 இருக்கும். இதுல n of a எடுத்துக்கிட்டோம் அப்படினா a எழுதணும் அப்படினா 4க்கு மேலனா என்னதான் வரும் 5உம் 6உம் மட்டும் தான் வரும். அப்ப இதுல n of a ஓட வேல்யூ 2 ன்னு எடுக்கலாம். ஓவராலா ப்ராபபிலிட்டி எழுதணும் அப்படினா ப்ராபபிலிட்டி ஆஃப் a equal to n of a by n of s அப்படிதானே. சோ அந்த வகையில இதுல எழுதணும் அப்படினா 2/6 ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணோம்னா 1/3 அப்படிங்கிறது தான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இதுல அப்போ 1/3 அப்படிங்கிறது தான் நமக்கான ஃபைனல் ஆன்சர் ஒரு டைஸ்க்கு. இதே மாதிரி 2 டைஸ்க்கு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்போ இங்க பாருங்க, 2 பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன, அதன் மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை என்ன கேக்குறாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பகடைய ஒரு முறை உருட்டினாலும் அதே நேரம் ஒரு பகடையை 2 தடவை உருட்டினாலும் அதே கான்செப்ட் தான். சரியா? சோ 3 காயினை டாஸ் பண்றதும் ஒரு காயினை 3 தடவை டாஸ் பண்றதும் 3 தான். அதே மாதிரி தான் டைஸ்க்கும். ஓகேவா? ஒரு பகடைய 2 தடவை டாஸ் பண்றதும் அல்லது 2 டைசஸ ஒரே நேரத்துல டாஸ் பண்றதும் ஒரே மாதிரி தான். ஓகேவா? சோ அப்ப இங்க 2க்கு நார்மலா 2 பகடை ஒரு முறை உருட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 2 டைஸ் இருக்கு, 2ஐயும் ஒரே நேரத்துல உருட்டுறாங்க. இதுல கிடைக்கக்கூடிய மொத்த விளைவுகள் எவ்வளவு இருக்குன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். n of s ஓட வேல்யூ 6/2 ன்னு போடுவோம். தட் இஸ் 36 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 36 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். இதுல क्वेश्चन எப்படி கேக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். 2 பகடைகள் ஒருங்கே வீசப்படுகின்றன, கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 2 பகடையை வீசும்போது அதுல கூட்டுனா 8 வரணும். அப்படி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? என்ன அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கிடுவோம். இந்த மாதிரி கூட்டுனா 8 கூட்டுனா 12 வருது, கூட்டுனா 12 வருது, கூட்டுனா பகா எண்களா கிடைக்குது. இந்த மாதிரி கூடுதல் அப்படின்னு சொல்லி வந்தா மட்டும் அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இங்க ஷார்ட்கட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் கூறுவழி எழுதுறேன். எழுதிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப 2 பகடைகள் இருக்குதுன்னா, இப்ப 2 பகடைகள் நார்மலா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதோட சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 2 டைசஸ் உருட்டுறாங்களா, நார்மலா சொன்னாங்கன்னா 2 டைசஸோட ஃபேஸும் 1 2 3 4 5 6 அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 இப்படிதான் இருக்கும். சரியா? 2 டைசஸ் இதுதான் நம்ம வந்து உருட்டுறோம். அப்படி உருட்டும் போது நமக்கு எப்படி எல்லாம் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கலாம்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1ம் செகண்ட் டைஸ்ல 1ம் கிடைக்கலாம். சோ 1,1 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைஸ்ல 1 ரெண்டாவது டைஸ்ல 2 கிடைக்கலாம். சரியா? அப்ப என்ன இருக்கும் 1,2 கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க 1 இங்க 3 1,3 வரலாம். அடுத்து இங்க 1 4 1 5 1 6 எழுதுறோம். அதே மாதிரி 2 வச்சு 2 1 2 2 2 3 அதே மாதிரி 4 5 6 இப்படிதான் எழுதணும். இப்படிதான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறோம். சும்மா இப்படியே எழுதி பழகிறாதீங்க. எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறது தெரியணும். ஏன் அப்படின்னா இங்க 2 பகடைகள்னு சொல்லிட்டு அதோட முக மதிப்பு இப்படி இருக்கு 1 1 2 2 3 3 1 2 3 4 5 6 இல்லாம அதோட முக மதிப்பு அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த முக மதிப்புகள் கொண்ட 2 டைசஸ் வந்து நம்ம ரோல் பண்றோம். அதுல இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளாதான் எழுதுற மாதிரி வரும். அப்ப எழுதும் போது உங்களுக்கு எழுத தெரியணும். சரியா? இப்படிதான் நம்ம எழுதுறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 3 1 4 1 5 1 6 எழுதிக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 எழுதிக்கிறோம். சரியா? இதே எப்படி எளிமையா எழுதலாம்னா இப்போ 3 வச்சு 3 1 3 2 3 3 எல்லாம் எழுத போறோம் இல்லையா? சோ எப்படி எழுதிக்கலாம்னா இதுல 3 3 3 3 3 3 போட்டுக்கோங்க. செகண்ட் டைஸ்ல என்ன இருக்கு 1
2 3 4 5 6 இருக்கா, அப்படியே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. வேற வேற ஃபேஸஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இப்படி எழுதினாதான் எளிமையா இருக்கும். இப்போ இங்க என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட்ல 4 இருக்கா, 4 4 4 4 4 எழுதுறோம். இங்க 1 2 3 4 5 6 இருக்கும், அப்படிதானே? இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது என்ன இருக்கும், 5. ஸோ இங்க 5 1 5 2 5 3 5 4 5 5 5 6. அடுத்ததா 6 1 6 2 6 3 6 4 6 5 6 6. இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா, கமா போடணும்னு ஒவ்வொன்றில் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது. இப்போ இதை வச்சுதான் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா, சரி. இப்போ இதுல நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க, முக மதிப்புகளின் கூடுதல் 8 விழுவதற்கான நிகழ்தகவு. அப்ப இங்க சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் இருக்கலாம், கூட்டுனா 8 வரணும். அந்த மாதிரி என்னென்ன சாம்பிள் ஸ்பேஸ் தான் கிடைக்கும் அப்படின்னா, இதுல பார்க்கும்போது கூட்டுனா 8 எங்கெல்லாம் வரும், 2,6 வரலாம், 3,5 4,4 5,3 அவ்வளவுதான் வர முடியும். வேற 2 6 6 2. ஓகே, அப்ப இங்க மொத்தம் எத்தனை இருக்கு, 5 விளைவுகள் நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க எத்தனை விளைவுகள் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5 அப்படிங்கிறது வரும். சரியா, அப்ப 5 தான் ஆன்சர். இப்ப இதுல கூடுதல்னு சொல்லி மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாமே நம்ம எழுதாம நம்மளால ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இது சம்முக்கு மட்டும்தான், வேற எதுலையுமே இதை நீங்க ட்ரை பண்ணிடாதீங்க. ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இப்படி போட்டுக்கோங்க, 1 2 3 4 5 6. இதுதான் நமக்கு n of a. சரியா, வெளியில 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். சரியா, சோ வெளியில இருக்குது என்ன அப்படின்னா சம். அதாவது கூட்டுனா இப்ப 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்ப கூட்டுனா 8 எத்தனை கிடைக்கும் அப்படின்னா வெளியில இருக்கிறதுதான் சம் கூடுதல். ஓகேவா, அப்ப இதுல 8 பாக்குறோம், 8 பக்கத்துல அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்ப கூட்டுனா 8 வர மாதிரி நமக்கு 5 காம்பினேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத டைரக்டாவே நம்ம எழுத முடியும், அந்த 36 சாம்பிள் ஸ்பேஸ் எழுதாம. ஓகேவா, சோ இதுல சம் ஆரம்பிக்கும் போது 2ல தான் ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதும் போது நமக்கு 1,1ல தான் ஆரம்பிக்கும். 1 ஆட் பண்ணா என்ன வந்துடும், 2 தான் அப்ப சம்மே ஆரம்பிக்கும். அதே மாதிரி லாஸ்ட் பாத்தீங்கன்னா 6 6ல முடியும், எதுல முடியும், 12ல முடியும். அதனால 12 போட்டுக்கலாம். ஓகேவா, அப்ப இதுல சாம்பிள் ஸ்பேஸ்ல கூடுதல் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேற என்னெல்லாம் கேட்கலாம். இப்ப இதுல ஒருவேளை கூட்டுனா பகா எண்களா கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கூட்டுனா பகா எண்களா கிடைக்கிறதுக்கான, அப்ப பகா எண்கள்லாம் என்னென்ன பகா எண்கள் இருக்குதோ அதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் n of a இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆட் பண்ணிருங்க. பகா எண்ணா என்ன வரும், 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், 11 வரும், அப்படிதானே? அப்ப இதுக்கானதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 2க்கு 1 பிளஸ் 3க்கு 2 5க்கு 4 7க்கு 6. ஓகேவா, 7க்கு 6, அடுத்து 11க்கு அதே 2 தான், அவ்வளவுதான். இப்ப ஆட் பண்ணீங்கன்னா 10 14 15. அப்ப 15/36 அப்படிங்கிறது நமக்கான ப்ராபபிலிட்டியா கிடைக்கும். இப்படிதான் பண்ணி இதை கேன்சல் பண்ணோம்னா கேன்சல் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல ப்ராபபிலிட்டியில கேன்சல் பண்ணாமலே நமக்கு ஆன்சர் கொடுப்பாங்க. அதனால எப்படி ஆன்சர் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிதானா? சோ இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் கேட்டா மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேற என்ன கேட்டாங்க, பெருக்கெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி தான் பண்ண முடியும். ஸோ அது பெருக்கி கொஸ்டின் அந்த சாம்பிள் ஸ்பேஸை எழுதி கேள்வியில் என்ன கேட்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கலாம். அடுத்த கேள்வி, 2 பகடைகள் வீசப்படும் போது 2 பகடைகளிலும் ஒரே எண் விழ நிகழ்தகவு என்ன? இது ஏற்கனவே நேற்று காயின் பார்க்கும் போதே பார்த்திருந்தோம். எத்தனை காயின் டாஸ் பண்ணாலும் ஒரே மாதிரியான முகங்கள் எத்தனை தான் கிடைக்கும் அப்படின்னா 2 தான் கிடைக்கும். அதே மாதிரி எத்தனை பகடையை நம்ம ரோல் பண்ணாலும் ஒரே மாதிரியான எண் எத்தனை கிடைக்கும் அப்படின்னா 6 தான் கிடைக்கும். சரியா, அப்ப இங்க ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னா நம்பர் ஆஃப்
A. ஓகேவா? சோ எத்தனை கிடைக்கும்னா 6 தான் கிடைக்கும். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் A எழுதணும் அப்படின்னா 2 பகடையும் போது 216, இதுல 6 6/16, அப்போ 1/36 அப்படிங்கிறது நமக்கான ப்ராபபிலிட்டியா இருக்கும். இதே மாதிரி 3 பகடையை வச்சுதான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 3 பகடை கொடுத்தாலும் ஒரே மாதிரியான எண் கிடைப்பதற்கான விழுவதற்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 தான் இருக்கும். அப்ப அங்க என்ன எழுதணும்? இங்க 2 பகடை கொடுத்திருக்காங்களா? சாரி, 2 பகடைனா 1/36 தான். 36 தான். அப்போ 1/6 அப்படிங்கிறது கிடைக்கும். இதே 3 பகடைக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 6/216 போடுவோம். அங்கதான் நமக்கு என்ன கிடைக்கும்? 1/36 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரியா? 2 பகடைகள் தானே. ஓகே, அப்ப இந்த மாதிரி எத்தனை டைசஸ் கொடுத்தாலும் சேமான ஃபேஸஸ் கிடைக்கிறது 6 தான் கிடைக்கும். காயின்ஸ்ல சேமான ஃபேஸஸ் அப்படிங்கிறது 2 தான் கிடைக்கும். இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததா அல்லது வச்சு ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். சோ அல்லது வச்சு பாத்தீங்க அப்படின்னா 2 முறையான பகடைகள் உருட்டும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் 6 ஆகவோ அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 ஆகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. சோ அல்லதுனா நமக்கு ஃபார்முலா தெரியணும். probability of A union B equal to probability of A plus probability of B minus probability of A intersection B அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா? அப்ப இதுல probability of A கண்டுபிடிக்கணும், probability of B கண்டுபிடிக்கணும், அடுத்து ரெண்டுத்துக்குமே இன்டர்செக்ஷன் பார்க்கணும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் probability of A. A அப்படிங்கிறது என்ன? ரெண்டு டைசஸ் நம்ம ரோல் பண்ணும்போது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 6 வரணும். இதுதான் A. அப்ப பெருக்குனா 6 எதுலலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முகமதிப்பு இருக்கு. இந்த 2 முகமதிப்புகளோட பெருக்கல் பலன் 6 இருக்கணும். சரியா? சோ இந்த 2 முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் 6 எங்கெல்லாம் கிடைக்கும்? சோ இதுல பார்க்கும்போது பெருக்குனா 6 வரணுமா? 1,6 கிடைக்கலாம், 2,3ல கிடைக்கும், 3,2ல கிடைக்கும், வேற 6,1ல கிடைக்கும். அப்படிதானே? இந்த 4 இடத்துலதான் பெருக்குனா 6 வரும். இந்த மாதிரிதான் நம்ம எடுக்கணும் சாம்பிள் ஸ்பேஸ். சரியா? அடுத்து வித்தியாசம் 5 வர்ற மாதிரியும் செகண்ட் ஆப்ஷன்ல அங்க கேட்டிருந்தாங்க. அப்போ வித்தியாசம் 5னா 1,6லையும் 6,1லையும் தான் வித்தியாசம் 5 வரும், வேற எதுலையுமே வராது. ஓகேவா? சாம்பிள் ஸ்பேஸ் நல்லா பாத்துக்கங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏல ஏ எழுதணும் அப்படின்னா ஏ எப்படி எழுதலாம்? பெருக்கல் பலன் 6 வரணும். அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல 1,6 வரும், 2,3 வரும், 3,2 வரும், அடுத்து 6,1 வரும். சரியா? அப்ப இங்க n of a யோட வேல்யூ வந்து எத்தனை இருக்கு? 4 காம்பினேஷன் இருக்கா? 4 போடுறோம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 4/36 தான் போடணும். ஓகேவா? மொத்தத்துல இது எவ்வளவு? அதை சிம்பிளிஃபை பண்ணாம அப்படியே வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஆட் பண்ணி நம்ம டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈஸியா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அடுத்ததா செகண்ட், முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 சொல்லியிருக்கிறாங்க. முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 வர்ற மாதிரி பி எழுதணும்னா மொத்தம் 36லயும் 1,6லையும் 2,6லையும் மட்டும்தான் முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 வரும். அப்ப இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எழுதணும் அப்படின்னா n ஆஃப் பி யோட வேல்யூ 6,1. ஒரே நிமிஷம். சரி, இதுலயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி எழுதணும்னா 2/36 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓவராலா. இப்ப இதை இன்டர்செக்ஷன் போடுறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே ஏக்கும் பிக்குமே காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். சோ அந்த வகையில பார்த்தோம்னா இதுல இன்டர்செக்ஷன் 1,6 1,6 6,1 6,1. அப்ப இது 1,6 6,1 இதுதான் இன்டர்செக்ஷனா இருக்கும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பார்க்கும்போது 2/36 அப்படிங்கிறது வரும். அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஃபார்முலால போடலாம். ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஃபார்முலால போட்டோம்னா probability of A union B equal to first probability of A 4/36 plus B 2/36
அடுத்து இன்டர்செக்ஷன் போட்டோம் அப்படின்னா மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா 4/36 தான் கிடைக்கும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/9 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். சரியா? அப்ப இதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/9 தான். இப்படிதான் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுல அந்த ரெண்டு காம்பினேஷன்ஸ் வச்சே நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பெருக்கற் பலன் வந்து 2 மடங்குல இருக்கணும், பெருக்கற் பலன் வந்து 3 மடங்குல இருக்கணும், கூட்டுனா பகாயன் எத்தனை கிடைக்கும், இப்படி அந்த காம்பினேஷனுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்படி நிறைய இருக்குது, பார்க்கலாம். அடுத்துதான் வேற டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது நீங்க பண்ணிடுறீங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். பாருங்க, 2 பவர்கள் ஒரு சேர உருட்டப்படுகின்றன. முக எண்களை கொண்டு அமைக்கப்படும் ஈரிலக்க எண் 3ஆல் வகுபடும் எண்ணாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. 1,1 1,2 1,3 எழுதுறோமா? இப்ப இதை 11 12 13 14 எடுத்தீங்க அப்படின்னா அதுல அந்த முக மதிப்புகளின் கூடுதல் வந்து அப்படி நம்ம 2 டிஜிட்டா வைக்கிறோம். 11 12 13 வைக்கும் போது அதுல 3ஆல் வகுபடக்கூடிய எண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 11 12 13 வைக்கும் போது 12 3ஆல வகுபடும், 15 3ஆல வகுபடும், 2 எடுக்கலாமா? அடுத்த சீரீஸ்ல எடுக்கிறோம்னா 21 எடுக்கலாம், அடுத்து 24 எடுக்கலாம். இப்படி நீங்க எடுத்தீங்கன்னா 6க்கு 12 வரும். தட் இஸ் 12/36 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ நீங்க அதை செஞ்சு ஆன்சர் என்ன அப்படிங்கறத இப்ப நானே சொல்லிட்டேன். பட் ஆனால் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா செஞ்சுட்டேன் டன் அப்படின்னு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இல்ல ஆன்சர் என்ன அப்படிங்கறத சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கான கொஸ்டின் தான் இது. அடுத்த கொஸ்டின், 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது 3 பகடைகளும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 6 தான், ஒரே மாதிரியான காம்பினேஷன் தான். அடுத்த கேள்வி, காயினும் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து அந்த கேள்வி பார்க்கலாம். பாருங்க, 2 பகடைகளில் ஒன்றில் 1 2 3 4 5 6 என்றும் மற்றொரு பகடையில் 1 1 2 2 3 3 என்றும் முக மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. அவை இரண்டும் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக மதிப்புகளின் கூடுதல் 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, முக மதிப்புகள் நம்மளா நார்மலா 2 டைசஸ் 3 டைசஸ்ன்னு சொன்னாங்கன்னா நம்மளா எடுத்துக்கலாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களா ஃபேஸஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். அதுல இருந்து தான் கேட்டுக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்ப இங்க முக மதிப்புகள் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 நோ. ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாமா? சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும்னா இப்போ இங்க எப்படி எழுதணும்? 1 2 3 4 5 6 இது ஒரு டைஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா 1 1 2 2 3 3 இது ஒரு டைஸ். ஓகேவா? அப்ப எழுதும் போது எப்படி எழுதணும்னு சொல்லி இருக்கிறோம். இங்க 1 வச்சு 1, அடுத்து 1 2 2 3 3 அப்படி எழுதுமா? அதே மாதிரி தான் 2 வச்சு எப்படி ஈஸியா எழுதணும்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? 1 1 1 போட்டுக்கோங்க. இப்ப செகண்ட் டைஸ்ல இருக்கிறது அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கு? 1 1 கவனமா எழுதணும், 2 2 3 3. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் எழுதும் போது 2 வச்சு 2 2 2 2 2. அடுத்து பின்னாடி இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. 1 1 2 2 3 3 எழுதுறோம். சரியா? நெக்ஸ்ட் 3 வச்சு எழுதணும் அப்படின்னா 3 3 3 3 3 3 இருக்கும். அடுத்ததான் 1 1 2 2 3 3. அடுத்து 4 4 4 4 4 4 4. இங்க எழுதணும்னா 1 1 2 2 3 3. அடுத்து 5 அடுத்து 6 ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எழுதக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுனா எத்தனை வரணும்? 4 வரணும்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? முக மதிப்புகளின் கூடுதல் 4 இருக்கிற மாதிரியான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கொடுத்திருக்க நம்ம எழுதியிருக்க காம்பினேஷன்ல கூட்டுனா 4 வர்ற மாதிரி எத்தனை
சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கூட்டுனா 4 வரணும். என்னல எங்கெல்லாம் கிடைக்கும்? 1,3 1,3, அடுத்ததா 2,2 2,3, அடுத்தது 3,1 3,1. வேற எங்கேயுமே கூட்டினா நமக்கு 4 கிடைக்காது. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம், மொத்தம் நமக்கு n of a யோட வேல்யூ இப்ப எத்தனை கிடைக்குது? 6 கிடைக்குது. டிவைடட் பை மொத்தம் எவ்வளவு வருது? 36 வருது. கேன்சல் பண்ணோம்னா 1/6 அப்படிங்கிறது. இவங்க 6/36 ஆன்சர்ல கொடுப்பாங்க. நிறைய இடத்துல அப்படிதான் கொடுத்துருக்காங்க, சிம்பிளிஃபை பண்ணாமலே. ஸோ அப்படி இருந்தாலும் நம்ம அதுதான் ஆன்சர்னு எழுதிக்கலாம். இப்போ ஓவராலா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6 அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைஸ்க்கு பார்க்கணும். சரியா? சரி, இதுக்கப்புறமா டைஸும் பார்த்துட்டோம், காயினும் பார்த்துட்டோம். இப்ப ரெண்டுமே கலந்து நமக்கு வந்து ரோல் பண்றாங்க அப்படின்னா ஒரு நாணயம் சுண்டப்படும் அதே நேரத்துல ஒரு பகடையும் உருட்டப்படும். இந்த கையில காயின் போடுறோம், இந்த பக்கம் டைஸை போடுறோம் அப்படின்னா இதுல நமக்கு அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப என்னன்னா ஒரு பகடை உருட்டப்படும் அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒரு டைஸ் ஒரு காயின். ஓகேவா? ஒரு டைஸ்னா 1 2 3 4 5 6 போடுறோம். காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்ஸ் டெயில் 2 தான் கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பத மாதிரி தான். இங்க 1 வச்சு ஹெச் டெயில் எழுதலாம். அப்படின்னா என்ன கேட்டா எப்படி எழுதலாம்னா இந்த ஹெச்சை வச்சு இப்போ ஹெட்ஸும் காயின்ல ஹெட்ஸ் ஆர் டெயில் கிடைக்குது அப்படின்னா ஹெட்ஸ் ஒரு ஹெட்ஸ் கிடைக்கிற இடத்துல 1 2 3 4 5 6 கிடைக்குமா? அதே மாதிரி டெயில் கிடைக்கிற இடத்துலயும் 1 2 3 4 5 6 கிடைக்கும். அப்படிதானே? அப்ப அப்படியே எழுதிடலாம். இப்ப இங்க என்ன பண்ணலாம்னா இப்போ 1 2 3 4 5 6 எழுதிடுறேன் நான். அப்ப இது எல்லாத்துக்கூடையும் இப்போ 1 கூட ஒன்னு ஹெட்ஸ் கிடைக்கணும் அல்லது டெயில் கிடைக்கணும். அதே மாதிரிதான் 2 கூட ஹெட்ஸ் கிடைக்கணும் அல்லது 2 கூட டெயில் கிடைக்கணும். 3 கூட ஹெட்ஸ் 3 கூட டெயில், ஹெட்ஸ் 4 கூட டெயில், ஹெட்ஸ் 5 கூட 5 கூட டெயில், இங்க ஹெட்ஸ் இங்க டெயில். இப்படிதானே கிடைக்க முடியும். அவ்வளவுதான். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுதான் இங்க முக்கியம். இது புக்ல இருக்கக்கூடிய கேள்வி, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது. அப்ப இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? இப்ப சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டோமா? பகடையில ஒற்றைப்படை எண் இருக்கணும், நாணயத்துல தலை இருக்கணும். பகடையில ஒற்றைப்படை எண் இருக்கணும். பகடையில ஒற்றைப்படை எண்ணா இது எல்லாமே வரும். ஓகே, காயின்ல ஹெட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்றாங்க, தலை தான் இருக்கணும். அப்போ இங்க இது மட்டும் தான் வரும். அப்போ மொத்தம் 3 நமக்கு கொடுத்துருக்குது. மொத்தம் n of s நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? 12 கிடைச்சிருக்கு. அப்போ 3/12 அல்லது 1/4 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும். இப்படிதான் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறது தான் இதுல முக்கியம், வேற எதுவுமே பெருசா இல்லை. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது கார்ட்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு போர்ஷன் கார்ட்ஸ். ஸோ இது நம்ம சீட்டுக்கிட்ட இருக்கு இல்லையா, அதுல இருந்தா நம்ம ஒரு சீட் எடுக்கிறோம்ல, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் இதுல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கார்ட்ஸோட டினாமினேஷன் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஒரு சீட்டுக்கட்டுல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 52 கார்டு. இதை 2ஆ பிரிக்கிறோம், பிளாக் கார்ட்ஸ் அண்ட் ரெட் கார்ட்ஸ் அப்படின்ட்டு. இது 26 26ன்னு பிரிப்போம். அப்படிதானே? இப்போ இந்த பிளாக் கார்டை 2ஆ பிரிப்போம் 13 13, ரெட் கார்டை 2ஆ பிரிப்போம் 13 13. ஸோ இப்போ இதுல பிளாக் கார்டில் 2 டிவிஷன் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவோம்னா ஒன்னு ஸ்பேட்னு சொல்லுவோம், இன்னொன்னு கிளாவர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பார்த்தோம்னா ஹார்டின் அண்ட் டைமண்ட் இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருக்கக்கூடிய கார்ட்ஸோட டினாமினேஷன் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே ஆஸ் இருக்கும், அதே மாதிரி கிங்கு குவீனு ஜாக் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்பர் 2 to 10 இருக்கும். 2 to 10 மொத்தம் 9 ஆச்சா, 10 11 12 13 கார்டு முடிஞ்சிருச்சா. இதே மாதிரிதான் எல்லாத்துலயுமே இருக்கும், கிங்கு குவீனு ஜாக்கு 2 to 10. அதே மாதிரி இங்க கிங்கு குவீனு ஜாக்கு 2 to 10, கிங்கு குவீனு ஜாக்கு 2 to 10. இதுதான் அதோட டினாமினேஷன். சரியா? சோ இதை வச்சு அவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னு பாருங்க. நன்கு கலைத்து வைக்கப்பட்ட ஒரு சீட்டுக்கட்டியிலிருந்து ஒரு சீட்டை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடிய அந்த சீட்டு வந்து டைமண்ட் அல்லது ராஜா சீட்டா இருக்கணும். அல்லது கொடுத்திருக்காங்க, அல்லதுனா டைமண்ட் அல்லதுனா யூனியன். ஓகேவா? ராஜா கிங் கார்டு சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி படிச்சிருக்கோம்ல, அதுக்கு தான் இங்க எழுதுறோம். அப்ப இங்க இதுக்கான ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ்
probability of B minus probability of A intersection B அப்படிதானே அதுதான் டைமண்டுக்கும் கிங்குக்கும் நான் எழுதியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் டைமண்ட் மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ மொத்தம் நமக்கு 52 கார்டு இதுல டைமண்ட் கார்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 13 கார்டு நமக்கு இருக்கும் அப்படிதானே. அப்ப டைமண்ட் மட்டும் அப்படின்னா மொத்தம் 52 கார்டுல டைமண்ட் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 13 கார்டு இருக்கு. பிளஸ் கிங் கார்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தம் 52 சீட்லயே 4 சீட் தான் நமக்கு ராஜா சீட்டா இருக்கும். அப்ப இதுல மொத்தம் 52ல 4 கார்டு கிங் கார்டுன்னு எழுதுறோம். மைனஸ் இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எப்படி பார்க்கணும்னா எது பெரியதா இருக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுல சின்னதா இருக்குது இன்டர்செக்ட் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப மொத்தம் டைமண்ட் கார்டு 13 இருக்கு. இதுல 4 கார்டு கிங் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டைமண்ட்ல வரக்கூடிய ஒரு கார்டு கிங் கார்டா இருக்கும் அப்படிதானே. அப்ப இங்க டைமண்ட்ல எத்தனை கிங் கார்டு வரும் அப்படின்னா ஒரு கிங் கார்டு வரும். அப்ப இன்டர்செக்ஷன் என்ன போட்டுக்கலாம்னா 1/52 போட்டுக்கலாம். இல்ல என்னால அப்படி யோசிக்க முடியலன்னா என்ன பண்ணிக்கங்கன்னா இப்படி எழுதிட்டு டைமண்ட் ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிங் கார்டு தானே இருக்கு கிங் ஃபுல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இது ரெண்டுத்துக்கும் காமனா எத்தனை கார்டு வருதுன்னு பாருங்க. இந்த ஒரு கார்டு தான் இன்டர்செக்ட் ஆகும். சோ அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷனா இருக்கும். இப்ப இதை சால்வ் பண்ணிட்டோம்னா ஆன்சர். இப்ப இங்க போட்டோம் அப்படின்னா 52 இங்க 13 நாளும் 17 அங்க -1னா 16 வந்துரும் அப்படிதானே. கேன்சல் பண்ணோம்னா 4 இங்க 13 4/13 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ ஆர் வச்ச கொஸ்டின் அப்படிங்கிறதுல இப்படிதான் நம்ம பண்ணணும். சரியா புரியுதுல எப்படி பண்ணணுங்கிறது. ஸோ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் இதுல விஷயம். கொஞ்சம் கவனமா பண்ணணும். ஸோ இதுல டைமண்ட் அல்லது கிங் கார்டு கேட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இதுக்கப்புறமா இதுலயே இன்னொரு இன்டர்செக்ஷன் கொஸ்டின் இருக்கு. இதுவும் புக்ல இருக்கக்கூடிய கேள்விதான். கொஞ்சம் நம்ம வந்து ABC போட்டோம் இல்லையா அந்த இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ இதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும். பாருங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டியில இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 2 அல்லது இருக்கு. இதுக்கு தான் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் நாள் நேத்து பார்த்தோம்ல அதுல பார்த்ததுல ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் ABC யூனியன் போட்டிருந்தோம்ல அதே மாதிரி இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்க என்னெல்லாம் இருக்கு ராஜா சீட்டு அப்போ கிங் யூனியன் ஹார்ட் ரெட் கார்டு போட்டுக்கலாமா. இதுக்கு எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹார்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் மைனஸ் இதுல ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங் இன்டர்செக்ஷன் ஹார்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹார்ட் இன்டர்செக்ஷன் ரெட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் இன்டர்செக்ஷன் கிங் போட்டுட்டு பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங் இன்டர்செக்ஷன் ஹார்டின் இன்டர்செக்ஷன் ரெட் இதுதான். ஓகேவா. சோ இதுதான் நம்ம எழுத போறோம். இப்ப இதை நம்ம டைரக்டாவே எழுதிடலாம். ரொம்பலாம் இந்த வேலை இல்லை. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா ராஜா அல்லது ராணி அல்லது படை வீரன் கேட்டிருக்காங்க. அங்க நம்ம இந்த ஃபார்முலா இவ்வளவு பெருசா அப்ளை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் K இருக்கு இல்லையா கிங் கார்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டினா மொத்தம் 52 கார்டு அதுல 4 கார்டு தான் நமக்கு என்னவா இருக்கும் கிங் கார்டா இருக்கும். அதே மாதிரி ஹார்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 52 கார்டுல 13 கார்டு நமக்கு ஹார்டினா இருக்கும். பிளஸ் ரெட் கார்டு பார்த்தோம்னா மொத்தம் 52 கார்டுல ரெட் கார்டு பார்த்தோம்னா 26 இருக்கும். ஹார்டினும் இருக்கும் டைமண்டும் இருக்கும். அப்ப 26 போட்டுக்கலாம். மைனஸ் இங்க பாருங்க K இன்டர்செக்ஷன் H ஹார்டின்ல எத்தனை கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க ஹார்டினை ஃபுல்லா ரவுண்ட் பண்ணுங்க கிங்க ஃபுல்லா ரவுண்ட் பண்ணுங்க அப்போ எத்தனை அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதுல 1/52 அப்படின்னு போட்டுடலாம். பிளஸ் அடுத்ததான் ஹார்டின் ரெட் ஹார்டினே ரவுண்ட் பண்றோம் ரெட்டையும் ரவுண்ட் பண்றோம் அப்படின்னா ரெட்ல நமக்கு ஹார்டினும் வந்துடும் டைமண்டும் வந்துடும். அப்போ இங்க 13 சீட் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இதுல 13/52 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். பிளஸ் அடுத்ததா ரெட் இன்டர்செக்ஷன் K அப்போ ரெட் கார்டு ஃபுல்லா நம்ம போட்டுட்டு கிங் கார்டு ஃபுல்லா பார்த்தோம்னா ரெட்ல வரக்கூடிய டைமண்டுக்கும் ஹார்டினுக்கும் இருக்கக்கூடிய 2 கிங் கார்டு வந்து இன்டர்செக்ட் ஆகும். சோ இதுல 2/52 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட் பிளஸ் இது மூணுத்துலயுமே இன்டர்செக்ட் ஆகுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரெட்ல எத்தனை ஹார்ட் அப்படின்னா 13ல கிங் கார்டு பார்த்தோம் அப்படின்னா 1. ஓகேவா. சோ இதுல 1/52 எழுதியிருக்கோம். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் பண்ணுவோமா. சோ இதுல பார்த்தோம்னா 52
இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 26 30 43 43 மைனஸ் இங்கே பண்ணிங்கன்னா 13 15 16 அங்கே +1 இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 52 44 மைனஸ் 16 எவ்வளோ வந்துடும் 14க்கு 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8 இங்கே 3க்குனா 2 28/52 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 4வது வெப்பரில் போட்டிங்கன்னா 7 இங்கே 13. ஸோ ஆன்சர் 7/13 அப்படிங்கிறது தான் இருக்கும். சரியா 7/13 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப பெருசாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு ஃபார்முலாலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளால யோசிச்சு ஒரே ஸ்டெப்பில் இது ஒன்று தானே போட்டிருக்கோம், இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ணல. அப்போ இந்த மாதிரி எளிமையாகவே நம்மளால பண்ண முடியும். இருந்து நீங்கள் பெருசாலாம் யோசிக்க வேணாம். சரியா அந்த கிங் கார்டு அந்த கார்ட்ஸோட டினாமினேஷன் தெரிஞ்சு அப்படின்னா எளிமையாக உங்களால் எழுத முடியும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 7/13. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கொஸ்டின் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்னன்னா கிங்கு அல்லது குயின் அல்லது ஜாக் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கான யூனியன் எழுதுனீங்க அப்படின்னா இங்க என்ன வரும்னா அதே மாதிரிதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிங்கு குயின் ஜாக் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னுக்கும் இன்டர்செக்ஷன் போடுவீங்க. ஆனா இன்டர்செக்ஷன்ல கிங்ல வர்றது குயின்ல வராது, குயின்ல வர்றது ஜாக்ல வராது, ஜாக்ல வர்றது கிங்ல வராது. இது எல்லாமே ஒன்னத்துக்கு என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கே, ப்ராபபிலிட்டி ஆஃப் கியூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜே, இது மட்டும் தான் இருக்குமே தவிர அடுத்து வரக்கூடிய இன்டர்செக்ஷன் எதுவுமே வராது. ஸோ இப்போ இங்க என்ன வரும்னா ஆன்சர் 4/52 plus 4/52 plus 4/52 போடுறோம். ஆட் பண்ணா 12/52 வரும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3/13 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா வரும். இப்படிதான் எழுதணும். சரியா, இதெல்லாம் யோசிக்கணும். கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ்ல இப்படி கேட்டிருக்காங்க. 52 சீட்ல இருந்து ஒரு சீட் எடுக்கிறோம். அந்த சீட்டு ராஜா அல்லது ராணி அல்லது படைவீரனா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படிதான் பண்ணணும். ஓகேவா, அப்ப இதோட நமக்கு என்ன முடியும் அப்படின்னா டைசஸ் முடியும். இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பால்ஸ் இருக்கு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். பால்ஸ் பார்க்கலாமா? ஓகே, பால்ஸ் கொஸ்டின் இருக்கிறது. இது என்னன்னா நான் புக்ல இருந்த கொஞ்சம் கொஸ்டின்ஸை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா, ஒரு பெட்டியில் 4 பச்சை 5 நீலம் 3 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்தை தேர்ந்தெடுக்கும் போது அது சிவப்பு நிற பந்தாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா என்ன, n ஆஃப் ஏ பை n ஆஃப் எஸ் தானே. மொத்தம் அப்ப n ஆஃப் எஸ் பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பந்து இருக்கு, 5 5 3 8 8 2 10 12, மொத்தம் 12 பந்து இருக்கு. இந்த 12 பந்துல சிவப்பு நிற பந்து தான் எடுக்கிறாங்க. அப்ப 3 போட்டுக்கலாம். அப்ப 3/12 இருக்கும், அல்லது நமக்கு என்னவா இருக்கும் 1/4 இருக்கும். ஸோ இப்படி போட்டுக்கிட வேண்டியதுதான். இது பேசிக்கான கொஸ்டின் தான். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையில் ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. அப்பையில் இருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு எனில் அப்பையில் உள்ள நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது ஒரு பேக்ல ரெட் கலர் பால் n ஆஃப் r எடுத்துட்டோம் அப்படின்னா 5 பால்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ளூ பால்ஸ் n ஆஃப் b எடுத்துட்டோம் அப்படின்னா சில பந்துகள் சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்ப இதுல அடுத்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் n ஆஃப் s எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும்னா n ஆஃப் sங்கிறது என்ன, மொத்தமா இருக்கக்கூடிய பால்ஸ். அப்ப இதுல என்ன பண்ணிக்கலாம், ரெட்டையும் ப்ளூவையும் நம்ம ஒன்னா சேர்த்துக்கலாம். சரியா, அப்ப இதுல எழுதணும் அப்படின்னா ரெட்டையும் ப்ளூவையும் ஒன்னா சேர்த்தோம்னா 5 + x அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப இதுல அவங்க அடுத்து n ஆஃப் sங்கிறது இதுதான். இப்ப அடுத்து சொல்லக்கூடிய கதை என்னன்னா அப்பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அப்படிங்கிறது சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு சொல்றாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் இதோட 3 டைம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அந்த பேக்ல இருக்கக்கூடிய நீல நிற பந்துகளோட எண்ணிக்கை, தட் இஸ் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கான கேள்வி. இப்ப இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு 3 ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் பினா n ஆஃப் b பை n ஆஃப் s அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். அதே மாதிரி இங்க எழுதணும்னா 3 இன்ட்டு n ஆஃப் r பை n ஆஃப் s அப்படின்னு எடுக்கிறோம். இதை கூட நீங்க இப்படி கேன்சல் பண்ணிடலாம். சரியா, பார்க்கலாம். இப்போ மொத்த பந்துகள் இப்ப இதை எழுதணும்னா மொத்த பந்துகள் எவ்வளவு இருக்கும், 5 + x இருக்கும். இதுல ப்ளூ கலர் பால்ஸ் எவ்வளவுன்னு தெரியாது, ஸோ x வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இங்க 3 இன்ட்டு n ஆஃப் s எவ்வளவு 5 + x, n ஆஃப் r எவ்வளவு, ரெட் கலர் பால் எவ்வளவு இருக்குது நமக்கு
5 இருக்குதா, அப்ப இங்க 5 plus 6 5 plus 6 கேன்சல் ஆயிரும். x ஓட வேல்யூ எடுத்துட்டோம்னா 3 into 5 எவ்வளவு வந்துரும், 15 வந்துரும். சோ இங்க 15 அப்படிங்கிறது தான் ப்ளூ கலர் பாலோட கவுண்டிங். அதானே கேட்டிருக்காங்க. நீல நிற பந்துகளோட எண்ணிக்கை என்னன்னா 15. இதே டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெட் கலர் ஒரு 5, ப்ளூ கலர் ஒரு 15, எவ்வளவு வந்துரும் 20 அப்படிங்கிறது வந்துரும். சரியா? சோ இப்படிதான் கொஸ்டினை பாக்குறதுக்கு தான் ரொம்ப ட்விஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா நார்மலா என்ன தெரியுதோ அதை நீங்க போட்டு டீகோட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கனாலே ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இது எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். P சிவப்பு, Q நீலம், R பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு நிற கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா P plus Q plus R இருக்கும். இதுல இருந்து ஒன்னு எடுக்கிறாங்க, அது ரெட் கலரா இருக்கணுமா? அப்ப ரெட்னா P தானே சொல்றோம். அப்போ P by P plus Q plus R அப்படிங்கறது ஆன்சரா இருக்கும். அடுத்தது பேலன்ஸ் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவு காண்கன்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு டைரக்டா எப்படி ஆன்சர் போடுறது அப்படிங்கறது சொல்றேன். இப்போ ஒரு நெட்டாண்டுல ஒரு லீப் இயர்ல, ஓகேவா, லீப் இயர்ல 53 திங்கள் செவ்வாய் புதன் சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நாள் கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்னா 2/7 இருக்கும். ஒண்ணுதான் சொல்லியிருக்கணும். சரியா? 53 திங்கள், 53 செவ்வாய், 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை அப்படிலாம் இருக்கக்கூடாது. கதை ஒண்ணுதான். 53 வெள்ளிக்கிழமை இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழமை கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்னா 2/7 இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் A. சரியா? இதே மாதிரி ஒன் நார்மல் இயர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சாதாரண ஆண்டுல 53 இப்படி ஏதாச்சும் கிழமை கிடைக்குதுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 1/7. இது ரெண்டையும் அப்படி படிச்சு வச்சுக்கோங்க. லீப் ஆண்டுனா 2/7, சாதாரண ஆண்டுனா 1/7. இது மட்டும்தான். சரியா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்ப இங்க இதை வச்சுதான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறாங்க. 53 வெள்ளிக்கிழமை கிடைக்கணும் அப்படின்னா இது என்ன சொல்லியிருக்காங்க இந்த கதை அப்படின்னா பார்க்கலாம். அதாவது ஒரு லீப் இயர்ல 53 வெள்ளிக்கிழமை கிடைக்கணுமா, அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போ ஒரு லீப் இயர்ல மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், 366 நாள் இருக்கும். அப்படிதானே? இதை டிவைட் பை 7 போடுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 35, மிச்சம் 1, 2னா 14. அப்போ 52 வாரம் இருக்கும். கூடுதலா 2 நாள் இருக்கும். சரியா? 53 வாரம் 2 நாள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். இப்ப இதுல 52 வாரம் அப்படின்னா இதுல 52 திங்கள் இருக்கும், 52 செவ்வாய் இருக்கும், 52 புதன் சொல்லிட்டு எல்லா கிழமைகளுமே எத்தனை தடவை வந்துடும், 52 தடவை வந்துடும். சரியா? இப்ப இதுல பேலன்ஸ் 2 நாள் இருக்கு இல்லையா? அப்ப இதுல 53 வெள்ளிக்கிழமை கேட்டிருக்காங்க. அப்ப 52 வாரத்துல ஆல்ரெடி ஒரு 52 வெள்ளிக்கிழமை வந்திருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 2 நாள்ல ஏதாச்சும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு அந்த வருடத்துல 53 வெள்ளிக்கிழமை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த வகையில நம்ம எழுதும் போது இந்த 2 நாளுக்கான டினாமினேஷன், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் தான் நம்ம எழுத போறோம். அந்த 2 நாள் எப்படி இருக்கலாம்னா, ஒருவேளை இந்த 52 வாரம் சனிக்கிழமையில முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த 2 நாள் என்னவா இருக்கும், சண்டே மண்டே, ஞாயிறு திங்களா இருக்கும். அப்படிதானே? ஒருவேளை சண்டேல முடிஞ்சிச்சுன்னா மண்டே டியூஸ்டேவா இருக்கும். அடுத்ததா எப்படி கிடைக்கும், டியூஸ்டே வெனஸ்டேவா இருக்கும். அடுத்ததா வெனஸ்டே தர்ஸ்டேவா இருக்கலாம், அல்லது தர்ஸ்டே ஃப்ரைடேவா இருக்கலாம், அல்லது ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், அல்லது சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சண்டே மண்டே அதே சைக்கிள் ஆரம்பிச்சோம். அப்போ இங்க மொத்தம் எத்தனை காம்பினேஷன் இருக்கு அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் 7 இருக்கு. இதுல நமக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்கணும். அப்படிதானே? அப்ப ஏதாச்சும் ஒரு நாள், அந்த 2 நாள்ல ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்தாலும் நமக்கு 53 வெள்ளிக்கிழமை கிடைச்சிடும். அப்ப இதுல வெள்ளிக்கிழமை எங்கெல்லாம் இருக்குன்னா தர்ஸ்டே ஃப்ரைடேல இருக்கலாம், அல்லது ஃப்ரைடே தர்ஸ்டேல இருக்கலாம், ஃப்ரைடே சாட்டர்டேல இருக்கலாம். அப்ப 2 தான். அதனாலதான் இங்க என்ன போடுறோம், 2ன்னு போடுறோம். ஸோ ஆன்சர் 2/7 வருது. இதே மாதிரி நார்மல் இயர்ல சொல்லும் போது 365 நாளா, அப்போ 52 வாரம் ஒரே ஒரு நாள் தான் வரும். அப்ப அந்த ஒரு நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுல இதுல ஒரு காம்பினேஷன்ல தான் இருக்கும். அப்ப என்ன பண்றோம், மொத்தம் 7 கிடைக்கும் அதில் சாம்பிள் ஸ்பேஸ், அதுல ஒரு நாள் எடுக்கிறோம். ஸோ 1/7 அப்படிங்கறத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2/7 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அடுத்த கேள்வி, ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் 10ம்
2000 நோட்டுகள் 10, 500 ரூபாய் நோட்டுகள் 15, 200 ரூபாய் நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது எனில் அந்த நோட்டு 500 ரூபாய் நோட்டாகவோ அல்லது 200 ரூபாய் நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அல்லது சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லதுன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அதுல படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் நோட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பார்க்கலாம். 500 ரூபாய் நோட்னா மொத்தம் எத்தனை நோட்டு இருக்கு? 10, 15, இங்க ஒரு 25. அப்ப 50 நோட்டு ஆச்சா? அப்ப 500 ரூபாய் நோட்டுக்குன்னா 50ல 500 ரூபாய் நோட்டு 15 இருக்கு. பிளஸ் அடுத்ததா 200 ரூபாய் நோட்டா? மொத்தம் 50ல 200 ரூபாய் நோட்டு எவ்வளவு இருக்கு? 15 இருக்குது, போட்டுக்கிறோம். மைனஸ் 200 ரூபாய் நோட்டு 25 இருக்கு. 25 இருக்கு. ஓகே, இப்ப இதுல 500 ரூபாய் நோட்டாகவோ அல்லது 200 ரூபாய் நோட்டாகவோனா இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் வருமா அப்படின்னா 500 ரூபாய் நோட்ல இருக்குது 200ல வராது, 200ல இருக்குது 500ல வராது. அப்ப இங்க என்னன்னா இன்டர்செக்ஷன் 0 ஆயிரும். அப்ப இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். அப்ப 15, 25 நமக்கு 40 வந்துரும். 40/50 போட்டோம்னா கேன்சல் பண்ணி 4/5 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கு. இது புக்ல எக்ஸசைஸ்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய கேள்வி. இப்படிதான் இதை சால்வ் பண்ணும். அதுக்கப்புறமா 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட குழுவிலிருந்து இருவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒருத்தர் ஆணாகவும் இன்னொருத்தர் பெண்ணாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஆண் பெண் 5, அவங்க 5, இவங்க 5 பேர் இருக்காங்க. அதுல இருந்து நம்ம 2 பேர் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணும்போது அதுல ஒருத்தர் ஆணாகவும் இன்னொருத்தர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன? அதாவது men 1, men 2, men 3, men 4, men 5, 5 பேர் இருக்காங்க. அதே மாதிரி women 1, women 2, women 3, women 4, 5, 5 பேர் இருக்காங்க. சரியா? சரி, இப்ப இதுல ப்ராபபிலிட்டி ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை காம்பினேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மொத்தம் எத்தனை காம்பினேஷன் கிடைக்கும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் மென்னுக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது மொத்த காம்பினேஷன் n of s கீழே போடணும் இல்லையா, ஃபார்முலா n of a by n of s தான். இதுல ஃபர்ஸ்ட் n of s டோட்டல் காம்பினேஷன் எத்தனை கிடைக்கும்? 2 பேர் செலக்ட் பண்ணணும். அந்த 2 பேர் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஆணும் ஆணாவும் எடுக்கலாம், பெண்ணும் பெண்ணாவும் எடுக்கலாம், ஆணும் பெண்ணுமா சேர்ந்து எடுக்கலாம். இப்ப நம்ம ஆணும் பெண்ணும் வந்தாதான் அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இப்ப n of s பாக்குறதுக்கு எல்லாமே எடுக்க போறோம். அப்ப ஆணுக்கும் நம்ம காம்பினேஷன் 2 பேரா எடுத்தோம்னா எத்தனை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, m1 m2 எடுக்கலாம், அதே மாதிரி m1 m3 எடுக்கலாம், m1 m4 எடுக்கலாம், m1 m5 எடுக்கலாம். எத்தனை காம்பினேஷன் வந்திருக்கு? 1 2 3 4 வந்திருக்கா? சோ 4 பிளஸ் அதே மாதிரி m2 வச்சு m2 m3 m2 m4 m2 m5 m2 m1 போடக்கூடாது, அது ரிவர்ஸ்ல, அதெல்லாம் வேணாம், அது ஒரே காம்பினேஷன் தான். அப்ப இங்க m2 வச்சு எடுக்கும்போது எத்தனை வரும்? நமக்கு 3 காம்பினேஷன் கிடைக்கும். சோ 3 போட்டுக்கிறேன். பிளஸ் m3 வச்சு எழுதணும்னா 1 m3 m4 m3 m5 கிடைக்கும் 2 பிளஸ் லாஸ்ட் m4 வச்சு எழுதணும்னா m4 m5 மட்டும் கிடைக்கும், ஒரே ஒரு காம்பினேஷன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா எத்தனை வரும்? 4 4 3 7 7 3 10 வருதா? அப்போ ஆண்களுக்குள்ளேயே 2 பேரா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை வரும்? 10 செட் எடுக்கலாம். அதே மாதிரி விமனுக்கும் பார்த்தோம்னாலும் இதே மாதிரி எடுக்கும்போது நமக்கு மொத்தம் 10 கிடைக்கும். இப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கிறோம், அப்படி எடுத்தோம்னா எப்படி கிடைக்கும்? இப்ப இங்க m1 w1 எடுக்கலாம், m1 w2 எடுக்கலாம், men 1 men 4 men 1 women 4 men 1 women 5 எடுக்கலாம். அப்ப இங்க இவர் ஒருத்தரை வச்சு 5 எடுக்கலாம், அப்படிதானே? அதே மாதிரி m2 வச்சு 5 காம்பினேஷன் எடுக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் வச்சு 5 பேருக்கும் 5 காம்பினேஷன் எடுக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை காம்பினேஷன் வந்துடும்? மென்னுக்கும் உமனுக்கும் பார்க்கும்போது 25 காம்பினேஷன் வந்துடும். இப்ப இதுல ஆண்களுக்குள்ளேயே எடுத்தோம்னா 10 எடுக்கலாம், பெண்களுக்குள்ளேயே எடுத்தோம்னா 10 எடுக்கலாம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுக்கும்போது நமக்கு எத்தனை வந்துடும்? 25 வந்துடும். இப்ப n of s எழுதணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை? n of s எழுதணும்னா மொத்தம் 10 பிளஸ் 10 பிளஸ் இங்க 25. இப்போ ஓவரால பார்த்தோம்னா 25 20 45 ஆச்சு, அப்படிதானே? சோ இப்ப இந்த 45ல
நமக்கு தேவையானது n of a எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்குமானது மட்டும்தானே, இந்த காம்பினேஷன்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப 25 போட்டுக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a எழுதணும்னா n of a by n of s, அந்த வகையில கேன்சல் பண்ணோம்னா 5/9 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னு புரியுது இல்லையா? காம்பினேஷன் எடுக்கிறது கவனமா எடுக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளதுதான் கேட்டுக்காங்க. அப்ப அதை மட்டும் எழுதி 25/45 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 1 முதல் 100 வரையிலான முழு எண்களில் இருந்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு எண் முழு கணமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது 1ல இருந்து 100 வரைக்கும் வேல்யூஸ் இருக்கு. இதுல இருந்து ஒரு வேல்யூ நம்ம செலக்ட் பண்றோம். அது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா கியூப் நம்பரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் n of s எடுத்தோம்னா n of s என்னவா இருக்கும்? மொத்தம் 1ல இருந்து 100 வரைக்கும். அப்போ 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுல கியூப் வேல்யூஸ் இல்லாம இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் கியூப் வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கும்னா, கியூப் வேல்யூ என்னது நம்ம இங்க 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125க்கு போயிடும். அப்ப இத 100க்குள்ளன்னு பார்த்தோம்னா 4 வேல்யூ தான் நமக்கு கியூப் வேல்யூவா இருக்குது. அப்ப கனமா இல்லாம எத்தனை இருக்கும் அப்படின்னா 100ல 4 போச்சுன்னா மீதி 96 இருக்கும். அப்ப நான் கியூப் வேல்யூஸ் எவ்வளவு இருக்குன்னா 96. இதுதான் நமக்கு n of a ஆ இருக்கும். அப்ப இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் a எடுத்தோம்னா 96/100ன்னு எடுத்துக்கலாம். இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 48/50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? 24 டிவைடட் பை 25 அவ்வளவுதான். அப்ப 24/25 அப்படிங்கறதா நமக்கு இதுக்கான நிகழ்தகவா இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க 1ல இருந்து 100 வரைக்கும் ஒரு வேல்யூவை எடுக்கும் போது அது கனமா இல்லாம இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறமா ஆங்கில எழுத்துக்களின் உயிர் எழுத்துக்களிலிருந்து ஐ என்ற எழுத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறாங்க. இதுல ஆங்கில எழுத்துக்களின் உயிர் எழுத்துக்களில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆங்கில எழுத்துக்களில் இருந்துன்னு சொல்லல, உயிர் எழுத்துனா என்ன? வவல்ஸ் AEIOU இருக்கு. இதுல இருந்து நம்ம 1 எடுக்கிறோம். அப்ப மொத்தம் 5, இதுல 1 எடுக்கிறோம். தட் இஸ் அப்ப ப்ராபபிலிட்டி என்ன கிடைக்கும்? 1/5 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். 1/5 கிடைக்கும். சோ அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ 1/5 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதோட நமக்கு ப்ராபபிலிட்டி செஷன் முடியுது. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி பார்ட் 2 பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம்? இன்னைக்கு பார்க்கும்போது பால்ஸ் பார்த்துருக்கோம், டைசஸ் பார்த்துருக்கோம். கூடுதலாக இது போக பேலன்ஸ் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே டைஸ் ப்ராபபிலிட்டியோட மெத்தட்ஸ் அப்படிதானே. ஸோ இது எல்லாமே நமக்கு இதோட நமக்கு முடியுது. ஸோ ப்ராபபிலிட்டி டாபிக்ங்கிறது எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான். நிச்சயமா இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ கவனமா பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நம்ம டார்கெட் 1000 சீரீஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம மீட் பண்ணலாம். எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.